पश्चात Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, dear devotees, welcome all again to this wonderful evening session of Narsimha Katha series. Today we are very fortunate to have His Grace Guru Kripa Maya Prabhu. So thank you so much, Prabhu, for joining us today. Guru Kripa Prabhu needs sorry, the specific introduction, but it is very fortunate that Prabhuji is with us today because Prabhuji has been doing wonderful services, as we all know from a Chennai congregation perspective, and also from the Middle East. We know his entire family has been doing a lot of services, and also not only in terms of just the normal services that we take, but he takes some voluntary services which is very critical and which is at the need of the hour. Sometimes we will think, okay, what needs to do, what needs to be done. Immediately, when somebody will say yes, contact Guru Kripa Prabhu, and then he will be the person who will take the complete in charge of that particular activity end to end. He will ensure it is being managed properly, delivered properly, with full service to Krishna and all the devotees. So thank you so much, Prabhu, for joining us today. Hare Krishna. Hare Krishna. பக்தர்கள் அனைவருக்கும் மறுபடியும் உங்களை இந்த நரசிம்ம கதா சீரியஸில் வரவேற்கின்றோம். இன்றைய நம்மிடையே ஸ்ரீமான் குரு கிருபாமய பிரபு இருக்கின்றார். குரு கிருபா பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போலாம். அவர் இந்த அமீர தேசத்துல அருமையா சேவை சென்றிருந்து கூடவே இங்க பம்மல் நம்ம பல்லாவரம் பக்கத்துல இருந்த பக்தி விரேஷா மையம், அதை தவிர சென்னை இஸ்கானுக்காக பல உன்னதமான சேவைகள், அவருடைய குடும்பம் முழுமையுமே பார்த்தோம்னா அற்புதமான பலவிதமான சேவைகள் நான் சொல்லணும் அப்படின்னா பொதுவா பிரபு கிட்ட பிரபு நான் இந்த சேவை அந்த சேவை அப்படிங்கிறத விட பிரபு இந்த முழு சேவை நீங்க தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அதை எண்ட் டு எண்ட், அதாவது எண்ட் டு எண்ட்னா அதை முழுமையா தானே அதை முழு பொறுப்பை எடுத்துக்கொண்டு எல்லா விதமான அதுல எந்த வித விஷயம் வந்தாலும் நம்ம கவலையப்பட தேவையில்லை அப்படிங்கிற நிலை வரைக்கும் அற்புதமான அந்த சேவைகளை பலவிதமான சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கார். இன்றைய தினம் தொடர்ந்து இந்த பிரகலாதனுடைய சரித்திரம், அதே மாதிரி நரசிம்மனுடைய கதையில அற்புதமான இந்த லீலையை பத்தி நம்ம தொடர்ந்து பிரபு கிட்ட இருந்து இந்த தினம் கேட்போம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் பரமானந்தமாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதே தேவே கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாశ్చాత్యాయ தேசதாரிணே. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्री गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी. ओम तत्सत्. हरे कृष्णा. हरे कृष्णा. Dandat pranam to all the assembled Vaishnavas. My prostrated obeisances to all of you. கூடியுள்ள வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய தண்டவத் பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I should profusely thank Kalanidhi Prabhu, though he has got some voice therapy issues with his voice still, since he has been scheduled, he's taking extra efforts and he's not bothered to strain his vocal cord further, and he has agreed for this translation. Thank you so much for your support, Prabhu. Prabhu தமிழ்ல சொல்ல மாட்டார். உயர்திரு கலாநிதி பிரபுவுக்கு கொஞ்சம் அவரோட த்ரோட் தொண்டையில கொஞ்சம் இது இருக்கு, கொஞ்சம் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு அவர். அண்ட் ஏற்கனவே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அந்த வோக்கல் கார்ட்ல கொஞ்சம் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு பிரபு. இன்னைக்கு ஆனா ஷெட்யூல் இருந்தது அப்படிங்கறதுனால அதையும் பொருட்படுத்தாது, தமக்கு சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பொருட்படுத்தாது அவர் ஏற்கனவே சுமாரா தான் பண்ணுவேன், இன்னைக்கு இன்னும் மோசமா பண்ண போறேன், எல்லாரும் மன்னிச்சுக்கணும், அது ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே 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 ஹரே.
யாரோ கொஞ்சம் லோ வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி and Prabhus. Still the voice is low? You are clear to me. No, Prabhu, I think clear only. All right. Okay. அடியனுக்கு இன்னைக்கு ISKCON Chennai, sorry. I've been instructed by ISKCON Chennai management to speak few words about the discussion between Sri Prahlad Maharaj and his classmates. பிரகலாத் மகாராஜருக்கும் அவருடைய வகுப்பு தோழர்களுக்கும் நடந்த உரையாடலை பற்றி பேசுமாறு சென்னை இஸ்கான் நிர்வாகம் என்னை பணித்திருக்கிறது. Definitely, I'm not qualified enough to glorify Sri Prahlad Maharaj still as a service and which for which I've been instructed to, and for my purification, I am trying to do this. பிரகலாத் மகாராஜரின் உன்னதமான புகழை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. இருந்தாலும் கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதற்காகவும் என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் நான் இந்த உரையாடலை நிகழ்த்துகிறேன், இந்த உபன்யாசத்தை நிகழ்த்துகிறேன். There is a small definition for a lecture. ஒரு உரை என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட விளக்கம் இருக்கிறது அதன் பொருளை பற்றி. It is art of transforming information from the notes of speaker to the notes of students or hearers. அதாவது பேசுபவருடைய அதை பற்றிய குறிப்புகளை கேட்பவருடைய மனத்திற்கு அதை மாற்றுவது உரை என்று கூறலாம். மன்னிக்கணும் பிரபு, மனத்திற்கு இல்ல, from the notes of the speaker to the notes of the listeners. பேசுபவருடைய குறிப்புகளிலிருந்து கேட்பவருடைய குறிப்புகளுக்கு மாற்றுவதுதான் உரை என்று கூறப்படுகிறது. But without passing through the minds. மனத்தை தொடாமலேயே அது ஒரு நோட்டிலிருந்து இன்னொரு நோட்டிற்கு செல்கிறது. So I prostrate unto the lotus feet of my Siksha Guru, Diksha Guru, and Sri Prahlad Maharaj, Srila Prabhupada, to just bless me so that I can try a bit and see if I can just touch your hearts and minds. என்னுடைய சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, ஸ்ரீல பிரகலாத் மகாராஜ், ஸ்ரீல பிரபுபாதர் அனைவருடைய தாமரை பாதங்களிலும் வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்று பேசக்கூடிய விஷயங்கள் கேட்பவர்களுடைய மனத்தை தொட வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். I'll also give another definition for a school. பள்ளிக்கூடம் என்பதை பற்றியும் ஒரு விளக்கம் இருக்கிறது. It's a place where father pays and children plays. அதாவது தகப்பனார் பணம் கட்டுகிறார், குழந்தைகள் சென்று விளையாடுகிறார்கள். But today we are going to discuss about a small boy who was so glorious in his school days and throughout his life. He is eternally glorious. ஆனால் இன்று நாம் பேசப்போவது ஒரு சிறுவனை பற்றி. அவனது புகழ், அவன் பள்ளிக்கூடத்திலும் பிற்காலத்திலும் மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு உயர்ந்த சிறுவனை பற்றி நாம் இன்று பேசப் போகிறோம். Particularly his school days were really glorious. குறிப்பாக அவருடைய பள்ளிக்காலம் மிகவும் விசேஷமானதாக அமைந்தது. He turned the playful children whom he had around into wonderful devotees. தன்னை சுற்றி இருந்த விளையாட்டுத்தனமான பிள்ளைகளை தூய பக்தர்களாக அவர் மாற்றினார். And we need to remember those playful children who were with him were from demoniac families. They were all demons. மேலும் அவருடன் விளையாட்டு தோழர்களாக இருந்தவர்கள் அனைவரும் அசுரர் குடும்பங்களிலிருந்து அசுர குணங்கள் படைத்தவர்கள் அவருடைய பள்ளி தோழர்கள். But Sri Prahlad Maharaj never saw this external identifications. ஆனால் பிரகலாத் மகாராஜர் இந்த வெளிப்படையான அடையாளத்தை மனத்தில் கொள்ளவில்லை. As an ocean of mercy and with open mind, he just spoke to them. ஒரு கருணை கடலாக திறந்த மனமுடையவராக அவர்களிடம் அவர் பேசினார். Normally in present day society there is always talk, there should be discussion among children in schools, that classroom discussions are generally promoted by the schools. தற்கால சமுதாயத்தில் பார்க்கிறோம், பொதுவாக பள்ளியில் செல்லும் சிறுவர்கள் ஒருவருக்கொருவர்
பேசிக்கொள்ள வேண்டும், உரையாடிக் கொள்ள வேண்டும். அதை நாம் உற்சாகம் கொடுத்து அதை நடத்தி வைக்க வேண்டும் என்பதாக பேசுகிறார்கள். Teachers are taught and trained for engaging children in discussions. ஆசிரியர்களும் இதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள், எவ்வாறு சிறுவர்களை ஒருவரோடொருவர் பேசுவதற்கு தயார் செய்வது என்று. In one sense, it is student centered. It's for the benefit of the students, as the teachers claim. ஒரு விதமாக பார்ப்போமானால் இது மாணவர்களுக்கு பயன்படும் விதமாக அமைய வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது. It is meant for improving their language. மாணவர்களுடைய பேசும் திறமையை வளர்ப்பதற்கு பயன்படுகிறது. It's meant for improving their communication skills. பேசுவது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் தன்னுடைய மனதில் உள்ளதை மற்றவர் புரியுமாறு எவ்வாறு அதை உரைப்பது என்பதற்கு அது பயிற்சியாகிறது. And such discussions are used to engage children with one another. மேலும் அத்தகைய உரையாடல்கள் சிறுவர்களுக்கு ஒருவரோடு ஒருவர் பழக்கத்தை ஏற்படுத்தவும் உதவுகிறது. But what we can see in present society, in today's schools, is such discussions doesn't happen in the absence of teachers. ஆனால் தற்கால சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம், இத்தகைய மாணவர்களுக்கிடையே நடக்கும் உரையாடல்கள் ஆசிரியர்கள் இல்லாத பொழுது நிகழ்வதில்லை. Be it from a kindergarten level to a postgraduate level or master's level, all these discussions happen in the presence of the teachers. அது மிகச்சிறிய கிண்டர்கார்டனாக இருக்கட்டும் அல்லது பட்ட படிப்பில் உயர்ந்த கல்வியில் நிலையிலாகட்டும், அந்த உரையாடல்கள் ஆசிரியர்கள் இருக்கும்பொழுது மட்டுமே நிகழ்கின்றன. ஆசிரியர்கள் இல்லாத பொழுது இவை நிகழ்வதில்லை. Whereas the discussions which we are going to learn today is in the absence of teachers. ஆனால் நாம் இன்று எந்த உரையாடலை பற்றி பேசுவோமோ அது ஆசிரியர்கள் இல்லாத பொழுது நிகழ்ந்தது. Basically, the students themselves were very much motivated by Sri Prahlad Maharaj. மாணவர்கள் அனைவரும் பிரகலாத் மகாராஜரால் ஒரு விதமான உற்சாகம் ஊட்டப்பட்டார்கள். So without any instruction from their teachers, Prahlad Maharaj sat in discussion with his classmates. ஆசிரியர்களிடமிருந்து எந்த விதமான கட்டளையும் இல்லாமல் பிரகலாத் மகாராஜராகவே தன்னுடைய உடனிருந்த தோழர்களை இந்த உரையாடலில் ஈடுபடுத்தினார். We need to think a bit seriously. It's just a 5-year-old boy who is capable of motivating and encouraging and bringing all his classmates together for a discussion. இதை பற்றி நாம் ஆழமாக யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வெறும் 5 வயதான ஒரு சிறுவன் தன்னுடன் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தி அவர்கள் அனைவரையும் கூட்டி தன்னுடைய உரையாடலை கேட்பதற்கு தயார் செய்கிறார். In present schools, the discussion which we see is mostly of prajalpa. இன்றைய பள்ளிகளில் பார்ப்போமானால் மாணவர்களிடையே நடக்கக்கூடிய உரையாடல்கள் அனைத்தும் பிரஜல்பாவாக சாதாரண விஷயங்களாக அமைகின்றன. It's all focusing about Jada Vidya and how to maintain the body. அனைத்தும் ஜட வித்யா சம்பந்தப்பட்ட பேச்சுக்களாகவே இருக்கின்றன. சரீரத்தை எவ்வாறு பராமரிப்பது என்பதை போன்ற பேச்சுகள் மட்டுமே நடக்கின்றன. Whereas the discussion which Prahlad Maharaj had with his classmates was very, very meaningful. ஆனால் பிரகலாத் மகாராஜர் பள்ளி தோழர்களுடன் நிகழ்த்திய அந்த உரையாடல் மிகவும் அர்த்தம் பொதிந்ததாக இருந்தது. It was for the highest welfare. அது அவர்களுடைய மிக உயர்ந்த நலனுக்காக பேசப்பட்டது. It was not for distraction. அது பொழுதுபோக்குக்காக நிகழ்ந்தது அல்ல. It was not meant for distraction. அழிவிற்காக. அழிவிற்காக, அது அழிவை நோக்கமாக கொண்டது அல்ல. There was no selfish interest in that discussion. அதில் எந்த விதமான சுயநலமும் கலக்கவில்லை. Prahlad Maharaj was the son of the ruler of the 3 worlds, but still he was not boasting himself in front of his friends. பிரகலாத் மகாராஜரின் தந்தை மூவுலகுக்கும் அரசர் ஆவார். ஆனாலும் கூட அந்த விதமான கர்வத்தை கொண்டு அவர் பீற்றிக்கொள்ளவில்லை தன்னுடைய சக மாணவர்களிடம். That sweet little boy set an example how discussions can happen amidst friends.
அந்த இளம் மாணவன் ஒரு உதாரணமாக திகழ்கிறார் எவ்வாறு பள்ளி மாணவர்களுக்கிடையே உரையாடல் நடக்க வேண்டும் என்பதற்கு. Generally in schools also, they set some norms, some rules and regulations for a group discussion. பள்ளிகளிலும் கூட ஒரு குழுவாக மாணவர்கள் உரையாடும் போது அதற்கு சில சட்டதிட்டங்கள் உள்ளன. Only one person should speak at a time. ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் பேச வேண்டும். It should be with a positive intent. அதன் நோக்கம் பாசிட்டிவாக, நேர்மறையாக இருக்க வேண்டும். It should be with respect and with friendship. ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும், நட்புறவுடன் இருக்க வேண்டும். It should be with solid evidence. சாரி பிரபு. It should be with evidence. அது தகுந்த ஆதாரங்களுடன் பேசப்பட வேண்டும். And if there is any agreement or disagreement, it should be done politely. ஒருவரோடு ஒருவர் ஒத்து போனாலும் சரி, ஒத்து போகாவிட்டாலும் சரி, அது தகுந்த மரியாதையுடன் சொல்லப்பட வேண்டும். And they should not remain stuck in one point. What I mean to say is the discussion should progress. It should move on. They should not continue talking the same point for a long time. பேசும்பொழுது அடுத்தடுத்த விஷயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒரே விஷயத்திலேயே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டு தேக்க நிலை ஏற்படக்கூடாது. அடுத்தடுத்த விஷயங்களுக்கு முன்னேற வேண்டும். And they should target only the issue which is to be discussed, not the people. எதை பற்றி பேச வேண்டுமோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேச வேண்டும். மக்களை பொதுவாக தாக்கி பேசக்கூடாது. So like this, wonderful rules and regulations are set in even for a discussion which is about Jada Vidya. But the problem is it's pure Jada Vidya. It doesn't help the Jiva. ஒரு சாதாரண பௌதிகமான விஷயத்தை பேசுவதற்கு கூட இந்த விதமான சட்டதிட்டங்கள் அனைத்தும் அமைந்திருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் ஒரு சாதாரண ஜட வித்யைக்காக மட்டுமே நடக்கின்றன. ஆத்மாவிற்கு பிரயோஜனமாக ஏதும் அந்த பள்ளிகளில் நடப்பதில்லை. Today, but we will see what is the standard in which Sri Prahlad Maharaj had his discussions. What are the rules and regulations which he himself imposed for him? ஆனால் இன்று நாம் பார்ப்போம் எத்தகைய தரம் வாய்ந்ததாக பிரகலாத் மகாராஜரின் உரையாடல் அமைந்தது என்பதை பற்றி. அதற்கு உண்டான சட்டதிட்டங்களை அவரே வகுத்து கொண்டார். Before proceeding with the discussion between the classmates, I will narrate the background or the situation we are in this section of Bhagavad. பள்ளி தோழர்களுடன் அவர் என்ன பேசினார் என்பதை கூறுவதற்கு முன்பாக இதற்கான பின்னணியை, எந்த நிலையில் இது நிகழ்ந்தது என்பதை பற்றி நான் கூறுகிறேன். Hiranyakashipu was not happy with his son and his way of or his level of knowledge and his devotion. ஹிரண்யகசிபு தன்னுடைய மகனை பற்றி திருப்தி கொண்டிருக்கவில்லை. அவருடைய அறிவையும் அவருடைய பணிவை அவருடைய பக்தியையும் பற்றி அவனுக்கு திருப்தி இருக்கவில்லை. So he instructed his spiritual master's sons, Sukracharya's sons, Sanda and Amarka, to educate and train Prahlad in a proper way. எனவே தன்னுடைய ஆன்மீக குருவின் மகன்களான சண்டா, அமர்கா இருவரையும் அழைத்து என்னுடைய மகனுக்கு சரியான விதத்தில் பயிற்சி கொடுங்கள் என்று அவர் ஆணையிட்டார். They also took the instruction from Hiranyakashipu and they taught him politics, economics, dharma, artha, kama and mostly materialistic subjects. அந்த கட்டளையை சிறமேற்கொண்ட அந்த இரு ஆசிரியர்களும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் தர்ம, அர்த்தம், பொதுவாக பௌதிகமான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பற்றி அவருக்கு கற்பித்தார்கள். In this context, we are going to see a similarity between Sri Prahlad Maharaj and the students and children of the present day. இந்த விஷயத்தில் தற்காலத்தில் உள்ள மாணவர்களுக்கும் பிரகலாத் மகாராஜுக்கும் இடையே ஒரு ஒப்பு நோக்கி நாம் ஆராய்வோம். It's a great coincidence. Prahlad Maharaj didn't like what he was taught in his school and our children doesn't like what they are being taught in their schools. இருவருக்கும் பொதுவான ஒரு விஷயம், பிரகலாத் மகாராஜிற்கும் தனக்கு கற்பிக்கப்பட்ட விஷயங்களில் பிடித்தமில்லை, அவற்றை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்கால மாணவர்களும் அவர்களுடைய கல்வியை பற்றி திருப்தி இல்லாமலேயே இருக்கிறார். If we go and ask our children, do you like mathematics? Do you like physics? That's the end of it. நம்
குழந்தைகளிடம் நாம் சென்று கேட்போமானால் பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று சரியான பதில் கிடைக்காது. So, but still, Prahlad didn't quit his school. He didn't come and complain to his father. No, I didn't like these subjects, so I want to go to some other school. He didn't do that. ஆனால் பிரகலாதர் தன்னுடைய தந்தையிடம் வந்து குறை கூறவில்லை. இவர்கள் கற்பிப்பது எனக்கு பிடிக்கவில்லை, நான் பள்ளியை மாற்ற வேண்டும் என்று கூறவில்லை. So normally when children return from schools, particularly when they are in that young age, when they are let's say 5, 6 years or 8 years old, as soon as they return from their schools, it's a habit. Parents and grandparents keep the children on their lap and try to hear from the child what they learned on that day. பொதுவாக இளம் குழந்தைகள் 5 வயது, 7 வயது, 8 வயது அத்தகைய குழந்தைகள் பள்ளி சென்று திரும்பும் பொழுது பொதுவாக பெற்றோர்கள் குழந்தையை தன் மடியில் வைத்துக்கொண்டு இன்று என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்பது வழக்கம் இப்பொழுதும் கூட. Hiranyakashipu was also having that idea. ஹிரண்யகசிபுவும் இதே போலவே செயல்பட்டார். But there was also a crooked intention in his heart. ஆனாலும் ஒரு குறுக்கு வகையான ஒரு எண்ணம் அவர் மனத்தில் இருந்தது. He wanted to verify how far he has forgot that Bhakti Yoga and the knowledge about Lord Vishnu. எந்த அளவுக்கு பக்தி யோகத்தை பற்றியும் விஷ்ணுவை பற்றிய ஞானத்தையும் தன்னுடைய மகன் மறந்திருக்கிறான் என்பதை அவர் தீர்மானம் செய்ய விரும்பினார். So 3 times he conducted exams for his son. 3 முறை தன்னுடைய மாணவனுக்கு அவர் பரிசோதனை வைத்தார். In schools, children are exams like midterm, quarterly, annual exams are held for children. Like that, school teachers didn't conduct the exam, but the father conducted the exam for Prahlad Maharaj. பள்ளியிலும் கூட காலாண்டு, அரையாண்டு, இறுதி ஆண்டு என்பது போல இங்கே பள்ளி ஆசிரியர்கள் நடத்தவில்லை. அவருடைய தந்தை ஹிரண்யகசிபுவே இத்தகைய பரீட்சைகளை நடத்தினார். And in the very first exam itself, Prahlad Maharaj failed. முதல் பரீட்சையிலேயே பிரகலாத் மகாராஜர் தோல்வி அடைந்தார். Because he didn't answer what his father liked. He answered what is right. ஏனென்றால் அவர் தன் தந்தைக்கு எது பிரியமோ அத்தகைய பதிலை கொடுக்கவில்லை. அவர் எது சரி என்று கருதினாரோ அதை பதிலளித்தார். Prahlad Maharaj's level of knowledge and his education was of the very highest standards, and he was with pure bhakti. பிரகலாத் மகாராஜரின் கல்வியும் அவருடைய அறிவு நிலைமையும் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. பக்தியை பற்றி அவருடைய அறிவு பூரணமானதாக இருந்தது. அது ஹிரண்யகசிபுவின் தரமோ மிகவும் தாழ்ந்ததாக இருந்தது. Sri Prahlad Maharaj has passed all the tests conducted by the Supreme Lord. பிரகலாத் மகாராஜர் பரமபுருஷ பகவானுடைய பரீட்சைகள் அனைத்திலையும் தேர்ச்சி பெற்றிருந்தார். But he didn't give the answers which his father liked. ஆனால் தந்தைக்கு பிரியமான பதில்களை அவர் தரவில்லை. He knew that his father would not like those answers. தந்தைக்கு தன்னுடைய பதில்கள் பிடிக்காது என்பதையும் அவர் அறிந்திருந்தார். He knew that his father is expecting a typical rhyme like Baba Black Sheep and Twinkle Twinkle Little Star. தன்னுடைய தந்தைக்கு சாதாரணமாக குழந்தைகள் பள்ளியில் படிக்கக்கூடிய ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் போன்ற நர்சரி ரைம் போன்ற சில விஷயங்களை தன் மகன் சொல்வான் என்று எதிர்பார்க்கிறார் அது என்பதை அறிந்திருந்தார். But he was fearless. He was very calm. He was fearless, and he answered his father with what is the absolute fact. ஆனால் அமைதியாக பயமற்றவராக எது சரியான உண்மையோ பரம சத்தியமோ அதையே பதிலாக அவர் வழங்கினார். That first nursery rhyme which Sri Prahlad Maharaj spoke to Hiranyakashipu was itself like a bomb on his head. பிரகலாத் மகாராஜர் கொடுத்த முதல் விடையே அந்த ஹிரண்யகசிபுவின் தலையில் ஒரு குண்டு வெடித்ததை போன்று அமைந்தது. We have read in Bhagavatam that own father has tortured his own son. பாகவதத்தில் பார்க்கிறோம் ஒரு சொந்த தந்தை தன்னுடைய மகனை சித்திரவதை செய்கிறார். Father wanted his son to be a zero and expert in Jada Vidya. தன்னுடைய மகன் ஜட வித்தைகள் சிறந்தவனாக ஒரு ஜீரோவாக இருக்க அவர் ஆசைப்பட்டார். But Prahlad Maharaj has already passed PhD.
He is a Mahajana. ஆனால் பிரகலாத் மகாராஜரோ பெரும் பட்டப்படிப்பு டாக்டரேட் முடித்திருந்து அவர் ஒரு மகாஜனர் என்ற நிலையில் இருந்தார். Despite all the disturbances he was given, Prahlad Maharaj was not disturbed. He was not deterred in his bhakti. அவருக்கு தரப்பட்ட ஏராளமான தொந்தரவுகளையும் சித்திரவதைகளையும் கடந்து அவர் தன்னுடைய நிலையிலிருந்து சிறிதும் பிறழவில்லை. அவர் தன் தூய பக்தியிலேயே நிலை பெற்றிருந்தார். He continued with the study of Bhakti Yoga and about the Supreme Lord. பக்தி யோகத்தை கற்பதிலும் பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதிலும் அவர் முழு கருத்தாக இருந்தார். He was absolutely fixed on the Supreme Personality of God at lotus feet. அவர் முழுமையாக பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் தன் மனத்தை நிலை பெற்றவராக இருந்தார். Again, here also we can see a similarity between Sri Prahlad Maharaj and our today's children. இங்கு மீண்டும் தற்கால குழந்தைகளையும் பிரகலாத் மகாராஜரையும் நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். Prahlad Maharaj wanted to study what he liked. பிரகலாத் மகாராஜர் தனக்கு பிரியமானதையே படிக்க விரும்பினார். Our children also like to study what they want. நம் குழந்தைகளும் அவ்வாறே தமக்கு பிடித்தவற்றையே கற்க விரும்புகிறார்கள். But unfortunately, here it is about the Supreme Lord. Here it is about Jada Vidya. துரதிருஷ்டவசமாக தற்கால குழந்தைகள் ஜட வித்தையில் ஈடுபடுகிறார்கள். பிரகலாதரை போல ஆன்மீக வித்தையில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. So the first rhyme which Prahlad Maharaj said was a famous sloka. Is a famous sloka in Srimad Bhagavatam, canto number 7, chapter number 5, text number 5. பிரகலாதரின் அந்த முதலாவது விடை பாகவதம் 7:5-12 ஸ்லோகமாக அமைகிறது. 7:5 மன்னிக்கணும். தத்சாது மன்னே சுரவர்யதேஹினாம் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிருஹாத் ஹித்வாத்மபாதம் கிருஹமந்தகூபம் வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேத. This was the verse spoken by Prahlad Maharaj. இந்த ஸ்லோகம் பிரகலாத் மகாராஜரால் கூறப்பட்டது. Generally, in today's society, when we go to schools, when we discuss with our children, they speak topics which are connected to 3 M's. தற்கால குழந்தைகளிடம் பொதுவாக பள்ளி படிப்பை பற்றி நாம் விசாரிப்போமானால் அது 3 எம்களாக அவற்றை பிரித்து கூறலாம். One is mobile. மொபைல் ஃபர்ஸ்ட். Other one is movies. இரண்டாவது மூவிஸ் திரைப்படங்கள். The other one is match. மூன்றாவது மேட்ச் விளையாட்டுகள். Even small children, if we listen to them, they sit and talk about IPL cricket match. சிறு குழந்தைகளை பார்ப்போமானால் கூட ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட்டுகளை பற்றி பேசுகிறார்கள். Irrespective of the standard, this is the talk which is going on among the friends. எந்த வகுப்பில் படித்தாலும் சரி இந்த விஷயங்களே அவர்களால் பேசப்படுகின்றன. But after speaking this Tatsadumanye verse, when Hiranyakashipu heard this, he was completely exploded. He became so furious. ஆனால் பிரகலாத் மகாராஜர் கூறிய இந்த தத்சாது மன்யே என்ற ஸ்லோகத்தை கேட்ட பிறகு ஹிரண்யகசிபு பெரும் கோபத்தில் ஆழ்ந்து வெடித்தான். Immediately he again instructed to Sanda and Amarka to teach him again about dharma, artha, kama and all the material stuff. மீண்டும் சண்டா அமர்கா என்ற ஆசிரியர்களை அழைத்து தர்மார்த்த காமம் போன்ற பொதுவான விஷயங்களை கற்பிக்குமாறு பணித்தான். Again, after a few weeks and months, again Prahlad Maharaj was brought to Hiranyakashipu, and this was like his annual exam, or let's say quarterly exam. சில நாட்கள் கடந்த பிறகு பிரகலாத் மகாராஜர் மீண்டும் அரசனிடம் அழைக்கப்பட்டார். இப்பொழுது அவருக்கு காலாண்டு தேர்வு நிகழ்ந்தது. So this time the sloka which Prahlad Maharaj spoke was even more heavier than what he replied last time. ஆனால் இந்த முறை பிரகலாத் மகாராஜர் கூறிய ஸ்லோகம் முன்பு கூறியதை விடவும் மிகவும் கனமானதாக அமைந்தது. Shravanam kirtanam vishnu smaranam padasevanam archanamandanam dasyam sakyam atmanivedanam iti pumsarpita vishnu bhaktischennava It's a famous verse from Srimad Bhagavatam, 7th canto, 5th chapter, text number 23 and 24. பாகவதம் 7:5, 23 மற்றும் 24வது ஸ்லோகங்களில் இந்த மிக பிரசித்தி பெற்ற பிரகலாத் மகாராஜரின் பதில் இடம்பெற்றிருக்கிறது. So
repeatedly, Prahlad Maharaj was responding to his father, which was not liked by his father at all. Prahlad Maharaj was speaking something which was out of syllabus in Hiranyakashipu's education policy. இவ்வாறு மீண்டும் மீண்டும் ஹிரண்யகசிபுவுக்கு பிடிக்காத பதில்களையே பிரகலாத் மகாராஜர் கொடுத்து வந்தார். மேலும் அவரது பள்ளி பாடத்திட்டத்தில் இல்லாத விஷயங்களை அவர் பேசினார். Still, Hiranyakashipu had a little bit of tinge of mercy upon his son, but still he instructed Chanda and Amarka to give him severe punishment and again teach him. இருப்பினும் கூட ஹிரண்யகசிபுவிடம் இன்னும் சிறிது இரக்கம் இருந்தது. மீண்டும் சண்டா அமர்க்கரை அழைத்து அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து மீண்டும் கற்பிக்குமாறு பணித்தான். Sorry, excuse me, Prabhu. I think live streaming is not there. Just Srinarayan Prabhu. Srinarayan Prabhu. கண்ணாடி Okay, we'll continue. So this is the scenario in which we are in. 2 times, father called the son, wanted to hear something sweet from the son. He wanted that his son would respond as per his education policy, but the son did not do that. இவ்வாறு மீண்டும் மீண்டும் ஹிரண்யகசிபு தன்னுடைய மகனுக்கு வாய்ப்புகளை கொடுத்தார். தன்னுடைய கேள்விகளுக்கு அவர் கல்வி திட்டத்தில் உள்ள பதில்களை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் மீண்டும் மீண்டும் அவ்வாறு நடக்கவில்லை. Shri Prahlad Maharaj spoke from the educational policy of the Supreme Lord. பிரகலாத் மகாராஜரோ பரமபுருஷ பகவானுடைய பாடத்திட்டத்திலிருந்து பேசினார். So again, Hiranyakashipu became angry and instructed Chanda and Amaka and to again guide him. They were told to guide him again in these topics of Dharma, Artha, Kama. மீண்டும் மிகவும் கோபமுற்ற ஹிரண்யகசிபு சண்டா அமர்க்கரை அழைத்து மீண்டும் அவர்களுக்கு இந்த ஆணையிட்டான். இந்த குழந்தைக்கு சரியான விதத்தில் தர்மார்த்த காமம் போன்ற விஷயங்களை கற்பிக்குமாறு பணித்தான். Child goes back to school as instructed by father, and Sanda and Amarka, as told by Hiranyakashipu, they were abusing Shri Prahlad Maharaj, and still they didn't physically harm him, but again they continued with their teachings. மீண்டும் சண்டா அமர்க்கர் தங்களுடைய பள்ளிக்கு அவரை அழைத்து சென்று அவருக்கு உடல் மூலமாக தண்டனை கொடுக்கவில்லை என்றாலும் பலவிதமாக அவரை கடிந்து கொண்டு அவருக்கு பாடங்களை மீண்டும் கற்பிக்க ஆரம்பித்தார்கள். One fine day in the afternoon, Sanda and Amarka took a break and they went to their home from the Gurukula. இவ்வாறு நடக்கும்பொழுது ஒரு நாள் சண்டா அமர்க்கர் வகுப்பிலிருந்து சிறு விடுப்பு எடுத்துக்கொண்டு உணவருந்துவதற்காக தங்கள் இல்லத்திற்கு சென்றார்கள். That was the time. Now the children are alone. Prahlad Maharaj and his classmates are alone in the class. இந்த நேரத்தில் தான் பிரகலாத் மகாராஜரும் அவரது பள்ளி தோழர்களும் வகுப்பில் தனியாக இருந்தார்கள், ஆசிரியர்கள் இல்லாமல். His classmates were calling Prahlad Maharaj to come and join in their play. So பள்ளி மாணவர்கள் அனைவரும் பிரகலாதரை கூப்பிட்டார்கள், எங்கள் விளையாட்டில் வந்து கலந்து கொள் என்று. But Shri Prahlad Maharaj motivated and encouraged all his classmates, and he gathered all of them and they sat on a discussion. ஆனால் பிரகலாத் மகாராஜரோ அவர்களுக்கு சரியான உற்சாகத்தை கொடுத்து சரியான வழிகாட்டியாக அவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு உரையாடலில் ஈடுபடுத்தினார். Shri Narad Maharishi beautifully describes the way Shri Prahlad Maharaj was engaging in that discussion. நாரத் மகரிஷி எவ்வாறு பிரகலாதர் இந்த உரையாடலில் ஈடுபட்டார் என்பதை பற்றி அற்புதமான விளக்கத்தை அளிக்கிறார். This is canto number 7, text number 5. Chapter number 5, text number 55. இது பாகவதத்தில் 7:5:55வது ஸ்லோகமாக அமைகிறது. Atatan slakshnaya vacha pratyahooya mahabudha uvacha vidvams tannishtam kripaya prahasanniva. Prahlad Maharaj is addressing his classmates, wherein Narad Maharishi is describing what is the way in which Prahlad Maharaj was discussing. ஸோ இந்த ஸ்லோகம் பிரகலாத் மகாராஜர்
எந்த வகையாக அந்த உரையாடலை நிகழ்த்தினார் என்பதை பற்றி அமைந்தது. Specifically, Narad Maharishi is describing about the speaking method of Prahlad Maharaj. முக்கியமாக பிரகலாத் மகாராஜர் எந்த வகையில் பேசினார் என்பதை பற்றி நாரத் மகரிஷி இங்கு குறிப்பிடுகிறார். Slakshnaya, very sweet. மிகவும் இனிமையாக பேசினார். Kripaya, very merciful. மிகவும் கருணையுடன் பேசினார். Prasan, smiling face. புன்முறுவல் பூத்த முகத்துடன் பேசினார். So just this 5-year-old boy is having an ocean of mercy upon the classmates with whom he is discussing. இந்த சிறு 5 வயது சிறுவன் தன்னுடன் படிக்கக்கூடிய மாணவர்களிடம் இந்த அளவு கருணை கூர்ந்தவராக இருக்கிறார். And he was talking with a smile. He was not morose. He was not trying to establish his supreme position. மேலும் ஒரு புன்முறுவலுடன் பேசுகிறான். தன்னை அவர்களிடம் விட உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளவில்லை, இல்லது மனத்தில் ஒரு சோகத்தை கொண்டு அவன் பேசவில்லை. And it was not rude and harsh, very sweet words. அதே சமயம் மிகவும் இனிமையாகவும் பேசுகிறார். அவர்களிடம் கடிந்து கொள்ளும் விதமாக கசப்பான வார்த்தைகளை அவர் பேசவில்லை. And we need to remember that he is discussing in this way with demoniac friends. They were all sons of demons. நாம் நினைவு கொள்ள வேண்டும், இவ்வாறு அவர் உரையாடுவது அசுரர்களின் மகன்கள், அசுரகுணம் படைத்த குடும்பங்களிலிருந்து வந்தவர்களிடம் இவ்விதமாக அவர் பேசுகிறார். They were not children of rishis and or devatas. ரிஷிகள் தேவதைகளின் மகன்கள் அல்ல, அவர் கூட படித்தவர்கள். While Sri Prahlad, a 5-year-old boy is able to maintain this decorum while he's speaking, but we in 30s, 40s and 50s, we really struggle a lot to maintain this smiling face and this sweet words. இந்த அருமையான உரையாடுவதற்கான சட்டங்களை, புன்முறுவல் பூத்த முகத்துடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதை அந்த 5 வயது சிறுவனால் செய்ய முடிந்தது. ஆனால் நாம் இன்னும் 40, 50 வயதுகள் ஆகியும் கூட நம்மால் அத்தகைய சட்ட முறைகளை நம்மால் பின்பற்ற முடியவில்லை. There is a nice saying in English about smile. ஆங்கிலத்தில் புன்முறுவலை பற்றி ஒரு அழகான பழமொழி உள்ளது. It's a curve which can set several things straight. அது ஒரு வளைந்த கோடு, ஆனால் பல விஷயங்களை அதால் நேர் செய்ய முடியும். So when we speak to anyone, be it in our life outside devotional activities, or if it's amongst devotees, the smile, gentle smile is very, very important element in our speech. நாம் வாழ்க்கையில் யாருடன் பேச நேர்ந்தாலும் அது சக பக்தர்களுடன் இருக்கலாம், அல்லது பக்தர்கள் அல்லாதவர்களிடம் பொது வாழ்க்கையில் சேருவதாக இருக்கலாம். புன்னகையின் மூலமாக பல விஷயங்களை நாம் சாதிக்க முடியும். Generally, speaking lips reduces a little bit of the problems. பொதுவாக புன்முறுவலுடன் பேசுவதே பிரச்சனையின் ஆழத்தை குறைக்கிறது. And silent lips avoids many problems. அமைதியாக இருப்பதே பல பிரச்சனைகளை தவிர்க்கிறது. Whereas smiling lips solves many problems. ஆனால் புன்முறுவல் உள்ள ஒரு முகம், உதடு பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. The next aspect in Prahlad Maharaj's speech during that discussion is mercy. அடுத்தது பிரகலாத் மகாராஜரின் ஒரு குறிப்பான ஒரு குணம் கருணை. His level of mercy upon those demoniac friends was uncomparable. அந்த அசுர மக்களிடம், அந்த மாணவர்களிடம் அவர் கொண்ட கருணை ஒப்பற்றது. This kind of mercy we always see amongst every single devotee, pure devotee. இத்தகைய கருணையை நாம் எல்லா தூய பக்தர்களிடமும் காண்கிறோம். Arjuna doesn't want to kill, but Lord wanted to kill. Arjuna was trying to do the opposite. He wanted to be merciful in front of, he wanted to be merciful upon Kauravas. அர்ஜுனன் யுத்தத்தில் யாரையும் கொல்ல விரும்பவில்லை, கௌரவர்களிடம் கருணை காட்டவே விரும்பினான். ஆனால் பகவானுடைய இஷ்டத்தின் பேரிலேயே அவன் யுத்தம் செய்ய நேர்ந்தது. We have read how Ambarish Maharaj was so merciful upon Durvasa Muni, who has cursed Sri Ambarish Maharaj. தனக்கு சாபமிட்ட அம்பரீஷ் துர்வாச முனிவரிடம் கூட அம்பரீஷ் மகாராஜ் எவ்வளவு கருணையாக இருந்தார் என்பதை நாம் காண்கிறோம்.
we have read how Sri Vasudeva Datta is again an ocean of mercy. He was begging to Sri Chaitanya Mahaprabhu to take all the people from this, liberate everyone. And in case if they have any sins, let those sins be given to Vasudeva Datta and let Vasudeva Datta suffer in this material world. That's the extent of his mercy. கருணை கடலாக விளங்கிய வாசுதேவதத்தர் சைத்தன்ய மகாபிரபுவிடம் கெஞ்சுகிறார், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்வாழ்களையும் விடுவிக்குமாறு, அவர்களது பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய தலையில் போடுங்கள், அவர்களை விடுவியுங்கள் என்று மன்றாடுகிறார். When we describe about this mercy, there are three different types. கருணையை பற்றி நாம் பேசும்பொழுது அதில் 3 வகையாக கருணை வெளிப்படுவதை நாம் காணலாம். One is Deha Sambandhina Daya. Please explain. Yeah, Deha Sambandhina Daya, which is mercy upon the material body. ஒன்று பௌதிக சரீரத்தின் மீதான கருணை, தேக சம்பந்தி தயா. So generally we see people donating food, clothing, medicines, blood. So these are all Deha Sambandhina Daya. உணவு, உடை, மருந்துகள், இரத்த தானம், இவையெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட தயை என்று கூறலாம். தேக சம்பந்தின தயா. The next thing is Mana Sambandhina Daya, mercy upon the mind and intelligence. இரண்டாவது மன சம்பந்தின தயா, அதாவது மனம், புத்தி இவற்றின் மேல் காட்டப்படும் கருணை. People try to give knowledge, impart knowledge. Upon receiving that knowledge, mind and intelligence gets pacified. They get satisfied. கல்வியை வழங்குவது, அறிவை வழங்குவது, இதன் மூலமாக மனமும் புத்தியும் திருப்தி அடைந்து மகிழ்ச்சி அடைகின்றன. But the best is Atma Sambandhina Daya, that which is focusing on the welfare of the soul. ஆனால் மிகச்சிறந்த கருணையாவது ஆத்ம சம்பந்தின தயா, அதாவது ஆத்மாவின் மேல் காட்டப்படும் கருணை. That's primarily by giving Krishna, pure Krishna consciousness. இது தூய கிருஷ்ண பிரேமையை வழங்குவதன் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. When we speak about the mercy of devotees, it is just like sun. It's always available and it's available everywhere. பக்தர்களின் கருணையை பற்றி கூறும்பொழுது அதை சூரியனுடன் ஒப்பிடலாம். அது எங்கும் எப்பொழுதும் அனைவருக்கும் கிடைக்கிறது. It may be very far from us, yet that sunshine is still available for us. நம்மிடமிருந்து வெகு தூரத்தில் இருந்தாலும் நம் அனைவருக்கும் சூரியனுடைய வெளிச்சம் கிடைக்கிறது. Pure devotees may be present among us or they may not be physically present amongst us, yet that mercy is available through such scriptural descriptions, through their pastimes, through their leelas. தூய பக்தர்கள் நம்மிடையே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வெகு தூரத்தில் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட அவருடைய கருணை அவர்களுடைய லீலைகளின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு எப்பொழுதும் கிடைக்கின்றன. The more we read about these pastimes, the more we hear about those glorious devotees, the more we speak about those glorious devotees, the more we remember about those glorious devotees, we can be an instrument of their mercy. அந்த தூய பக்தர்களின் உயர்ந்த குணங்களையும் அவர்களது புகழ்களையும் செயல்களையும் பற்றி நாம் எந்த அளவு பேசுவோமோ, எந்த அளவு கேட்போமோ, எந்த அளவு நினைவு கூறுவோமோ, அந்த அளவுக்கு நம் ஆத்மா தூய்மை அடைகிறது. But the most important thing is we doing as instructed by the devotee. That becomes important point in garnering their mercy. ஆனால் முக்கியமாக அந்த தூய பக்தர்களின் கருணையை நாம் பெற வேண்டும் என்றால் அவர்களது உபதேசத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதே சிறந்த வழி. So Prahlad Maharaj in his discussion he has given some wonderful instructions, and while giving those instructions, as we have seen in Bhagavad Gita, is chapter number 17, text number 15, which describes about austerity of speech. Prahlad Maharaj has very clearly followed those aspects as well. பிரகலாத் மகாராஜர் இந்த உரையாடலின் மூலமாக மிகச்சிறந்த உபதேசங்களை தன் சக மாணவர்களுக்கு வழங்குகிறார். எவ்வாறு பகவத்கீதையில் 17வது அத்தியாயத்தில் இந்த இனிமையான பேச்சு எவ்வாறு பேச வேண்டும், வாக்கின் மூலமாக ஒருவன் எவ்வாறு தபஸ் அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றி கிருஷ்ணர் எவ்வாறு கூறுகிறாரோ அவ்விதமாகவே இவர் உபதேசத்தை செய்கிறார். So what we see is verbal instructions from Prahlad Maharaj and his physical behavior as well.
these two are combined together and very nicely being presented through the pages of Srimad Bhagavatam. பிரகலாதர் தன் வாயின் மூலமாக கொடுத்த வார்த்தைகள் மட்டுமல்ல, அவரது பொதுவான அவரது நடத்தை கூட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது. But just to remind ourselves about that Bhagavad Gita sloga, chapter 17, text 15. Anudvega karam vakyam satyam priyam hitam chayat swadhyaya abhyasanam chaiva vanmayam tapa uchyate. It's a famous verse which describes about the austerity of speech. இந்த பகவத்கீதை 15வது ஸ்லோகம் மிகவும் விசேஷமானது, போற்றப்படுவது. இது நம் பேச்சில் எந்த வகையான தபஸ் நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஸ்லோகம். Our speech should not agitate the person who is hearing. கேட்பவரின் மனத்தை அலைக்கழிப்பதாக நம் பேச்சு அமையக்கூடாது. So Prahlad Maharaj is going to speak something which is totally against what his classmates have heard from their teachers. பிரகலாத் மகாராஜர் பேசப் போகிற விஷயம் ஆசிரியர்களிடமிருந்து சக மாணவர்கள் இதுவரை என்ன கேட்டார்களோ அதற்கு எதிர்மறையான விஷயத்தை பேசப் போகிறார். But it's not going to agitate them. Rather, they are going to be astonished by hearing from Prahlad Maharaj. ஆனால் அவர்கள் மனது இதனால் அலைக்கழிக்கப்பட போவதில்லை, மாறாக அவர்கள் ஆச்சரியத்தில் ஆழப் போகிறார்கள். At the same time, what he is going to speak is about absolute truth. மேலும் அவர் பரம சத்தியத்தை பற்றி அவர்களுக்கு பேசப் போகிறார். And he is speaking for their hitam, for their welfare. மேலும் அவர்களது நலனை கருதியே அவர் இதை பேசப் போகிறார். And he is going to speak with lots of love and affection. மேலும் மிகுந்த அன்புடன் பாசத்துடன் அவர் இவற்றை பேசப் போகிறார். His intention was not to share his knowledge. அவருடைய நோக்கம் தன்னுடைய அறிவை காட்டி அவர்களை மயக்குவது அல்ல. It was just flowing out of his causeless mercy and upon his love and affection towards his classmates. அது அவரது காரணமற்ற கருணையிலிருந்து சக மாணவர்களிடம் அவருக்கு இருந்த அன்பும் கருணையும் அதன் தூண்டப்பட்டு இந்த வார்த்தைகள் வருகின்றன. At the same time, it was all backed with solid scriptural evidences. அதே சமயம் சாஸ்திரங்களின் அடிப்படையிலேயே இந்த வார்த்தைகள் அனைத்தும் வருகின்றன. So this discussion begins in chapter number 6 of Canto 7. இது 7வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்திலிருந்து தொடங்குகிறது இந்த உரையாடல். From verse number 1 to 17, Prahlad Maharaj very nicely describes what he wanted to share with his friends. முதல் ஸ்லோகத்திலிருந்து 17வது ஸ்லோகம் வரை தன் நண்பர்களுடன் எதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாரோ அவற்றை பிரகலாதர் கூறுகிறார். Most important point which he summarizes is this human form is extremely rare and it's a great advantage for taking us towards self-realization. மிக முக்கியமாக அவர் கூறுவது, இந்த மனித உடல் கிடைத்தற்கு அரியது, அது நமக்கு மிகவும் பயன் வாய்ந்தது, வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளை அடைவதற்கு அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. Human life should never be wasted, rather it should be utilized for engaging in pure devotional service. மனித வாழ்க்கையை வீணடிக்க கூடாது, அது தூய பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். Human body is meant for a higher purpose, not to be wasted like cats and dogs. மனித உடல் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தரப்பட்டது, அது நாய் பூனையை போல வீணடிக்கப்படக்கூடாது. So if we read carefully, we will see that Prahlad Maharaj is describing the problems and the mistakes which we generally do. That is very elaborately described by Prahlad Maharaj in 17 slokas. நாம் மிகவும் கவனமாக பார்ப்போமானால் பிரச்சனை என்ன, நாம் எத்தகைய தவறுகளை செய்கிறோம் என்ற இந்த விஷயங்களை பற்றி மிகவும் அருமையாக பிரகலாத மகாராஜர் இந்த 17 ஸ்லோகங்களில் அலசி கூறுகிறார். But when it comes to the solution for these problems, it is just one single point. ஆனால் தீர்வை பற்றி கூறும்பொழுது அது ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அது முடித்து விடுகிறார். Just it's all about practicing pure devotional service unto the lotus feet of Lord Sri Narayana. அந்த தீர்வானது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ நாராயணனுடன் தாமரை பாதத்தில் பக்தி தொண்டு செய்வதே ஆகும். But generally in this material world, it is very, very rare to see several problems and one common solution. We can never see that. ஆனால் இந்த பௌதிக உலகத்தில் நாம் இவ்வாறு காண்பது மிக அரிது. பலவிதமான பௌதிக பிரச்சனைகளுக்கு
ஒரே தீர்வு இருப்பது என்பது நாம் காண்பதில்லை. If we take the case of our material body, whatever treatment which is being given for the heart cannot be given for our eyes. This cannot be given for the brain, and whatever treatment which is given for the brain cannot be given for the hands. Medicine differs, treatment differs, everything changes. நாம் பௌதிக சரீரத்தை எடுத்துக்கொண்டால் கூட நம் இதயத்திற்கு தரக்கூடிய ட்ரீட்மெண்ட் அதே இது நமது மூளைக்கோ நமது கரத்துக்கோ நம் கண்களுக்கோ வேறு வேறு வகையான ஏற்பாடுகள் செய்ய தேவைப்படுகிறது. ஒரே விதமான மருந்து வேலை செய்வதில்லை. Probably very soon we may even have a different treatment for our right hand and left hand, right eye and left eye. இன்னும் வருங்காலத்தில் வெகு விரைவிலேயே வலது கைக்கும் இடது கைக்கும் வேறு வேறு வகையான மருந்துகள் தேவைப்படலாம். Even the doctors may be different for a right hand and a left hand. மருத்துவர் கூட இடது கைக்கும் வலது கைக்கும் வேறு வேறு நபராக இருக்கக்கூடும். Solutions being developed by this material world is so stupid that it is further worsening the situation. தற்கால பிரச்சனைகளுக்கு நாம் காணக்கூடிய தீர்வுகள் மிகவும் மோசமானதாக உள்ளன. அவை பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கக்கூடியவையாகவே அமைகின்றன. But Prahlad Maharaj, with his expertise, he has just given one single solution for all the problems which he has described. ஆனால் பிரகலாத் மகாராஜர் மிகவும் கற்றறிந்தவராக அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வை வழங்குகிறார். I'll just summarize the 17 slokas in just one line. There is few lines. Okay, I'll take you through each of the slokas and then we will conclude it so that we will understand what is the problem, primary problem which Shri Prahlad Maharaj has described. இந்த 17 ஸ்லோகங்களையும் நான் சில கருத்துக்களாக அவற்றை வகுத்து உங்களுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பிறகு இன்றைய உரையை தீர்வு செய்யலாம். இந்த ஸ்லோகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி பேசி நாம் முடிக்கலாம். I'll be going from 7-6-1 to 7-6-17. ஸோ 7, 6, 1வது ஸ்லோகத்திலிருந்து 17வது ஸ்லோகம் வரை நான் இப்பொழுது சுருக்கி கூறப்போகிறேன். First and foremost point is human form is rare, it's temporary, and if we are intelligent, we should use for devotional service. முதலாவது மனித சரீரம் மிக அரிது, கிடைத்தற்கரியது, ஆனால் மிக முக்கியமானது. அதை எந்த தேவைக்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். Straight away, Prahlad Maharaj gave the punch to his classmates. இதை நேரடியாக தன்னுடைய மாணவர்களுக்கு அவர் வழங்குகிறார். He didn't even speak about dharma, artha, kama, politics and other things. தர்மா, அர்த்தா, காமா, அரசியல் இந்த விஷயங்களை தவிர்த்து நேரடியாக இந்த விஷயத்தை அவர் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். And in text number 2, a person can return back to Godhead only by practicing devotional service unto Supreme Lord Vishnu. And why that devotional service is possible for a human being, the primary reason which Prahlad Maharaj gives is because the Supreme Lord is the most beloved and is the master of the soul and is the well-wisher of the soul. இரண்டாம் ஸ்லோகம் இந்த தூய பக்தி தொண்டு பகவான் விஷ்ணுவுக்கு செய்வதன் மூலமாகவே நாம் இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபட்டு பகவானை சென்று அடைய முடியும். இந்த வழிமுறை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பரமபுருஷ பகவான் நம் அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். So by this, Prahlad Maharaj is emphasizing that human body is so special that the Supreme Lord is so caring upon us. So we need to utilize that opportunity to go back to Godhead. மிகுந்த கருணையுடன் பரமபுருஷ பகவான் நமக்கு இந்த மனித சரீரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அவர் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதே வகையில் அதை பயன்படுத்தி நாம் பரமபுருஷ பகவானை திரும்ப சென்று அடைய வேண்டும். In text number 3, Prahlad Maharaj emphasizes that sensual pleasure is available even in cats and dogs. It's available for animal forms as well. மூன்றாவது ஸ்லோகத்தில் மிருகங்களுக்கு கூட இந்த புலனின்ப பொருட்கள் கிடைக்கின்றன. The way distress is available free of cost, sensual pleasure is also available. எவ்வாறு துன்பங்கள் விலையில்லாமலே வருகின்றனவோ அதே போல சுகங்களும் நாம் எதுவும் முயற்சி செய்யாமலேயே கிடைக்கின்றன. There is no need to specifically endeavor for material enjoyment. இந்த சுகங்களுக்காக பௌதிக சுகங்களுக்காக நாம் மிகவும் முயற்சி செய்ய தேவையில்லை. And he strongly emphasizes that sense gratification is just a waste of time and energy. மேலும் அவர் கூறுகிறார்
புலன் இன்பத்தில் ஈடுபடுவது நம்ம நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பதே ஆகும். And text number 5, human beings who are stout, who are strong, who are having the ability to discriminate between right and wrong should use their body for the highest goal of life, and their life should not be wasted. சரி தவறு என்ன என்பதை அறியக்கூடிய சக்தி படைத்த இந்த மனித சரீரத்தை பெற்றவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி அதற்கான சரியான நோக்கத்திற்கு அதை உபயோகப்படுத்த வேண்டும். So in text number 6 and 7, Prahlad Maharaj describes how the number of years in human life is wasted completely. 6-7 ஸ்லோகங்களில் மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வாறு வீணடிக்கப்படுகிறது என்பதை விளக்குகிறார். If the overall lifespan is just 100 years for human beings, மனிதனுடைய ஆயுள் 100 ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது. Out of that 50 years is wasted in sleep, particularly those who are ignorant, they waste their 50% of life in sleep. அதில் 50 ஆண்டுகள் தூக்கத்திலேயே கழிகிறது. குறிப்பாக தமோ குணத்தில் உள்ளவர்கள், அறியாமையில் உள்ளவர்கள் தூக்கத்தில் அதிக நேரம் வீணடிக்கிறார்கள். Those who have uncontrolled senses, they sleep at least for 12 hours. கட்டுப்படுத்தாத புலன்களை கொண்டவர்கள் 12 மணி நேரம் தூக்கத்தில் ஆழ்கிறார்கள். The remaining 50 years of life, out of that 10 years is wasted in childhood without knowing whom we are, what we are doing, whether we have urinated or not, whether we have evacuated, without knowing anything, in a state of confusion. 10 years are passed in childhood. மீதி உள்ள 50 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் குழந்தை பருவத்திலேயே போய்விடுகின்றன. அப்பொழுது எதையும் புரிந்து கொள்ளாத வயதில், நாம் என்ன காரியங்கள் செய்கிறோம் என்பதையும் அறியாத வயதில், இந்த குழந்தை பருவத்தில் 10 ஆண்டுகள் வீணாகி விடுகின்றன. Further 10 more years are wasted in playing and sporting. மேலும் 10 ஆண்டுகள் விளையாட்டிலும் கேளிக்கைகளிலும் கழிகின்றன. And 20 years are lost due to old age and disease. மேலும் 20 ஆண்டுகள் முதுமையிலும் நோயிலும் கழிகின்றன. And in between 10 more years are lost in earning money and instant gratification and maintaining the family. இடையில் 10 ஆண்டுகள் பணம் சம்பாதிப்பதிலும் புலனின்பங்களிலும் குடும்பத்தை பராமரிப்பதிலும் செலவாகின்றன. When we become old, we don't get the ability to practice bhakti. முதுமையில் பக்தி செய்வதற்கான திறமை நம்மிடம் இருப்பதில்லை. Even performing a material task becomes very difficult. ஒரு பௌதிகமான செயலை செய்வது கூட மிகவும் கடினமாகிறது. Meanwhile, if the mind and senses are uncontrolled, it results with lusty desires and it further leads to illusion. இதற்கிடையில் மனமும் புலன்களும் கட்டுக்குள் இல்லை என்றால் காமம் அதிகரிக்கிறது, மயக்கத்தில் ஆகிறான். So whatever little bit or just few hours which are still remaining with us are completely lost. ஸோ மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில மணி நேரங்களே வாழ்க்கை முழுவதும் முழுமையாக வீணடிக்கப்படுகிறது. As Thundaradi Pudiyalvar nicely sings in his Thirumalai, it's a famous paasuram. Many of you might have heard it. தொண்டரடி புடியாழ்வார் திருமாலையில் ஒரு அருமையான பாசுரத்தை இதை பற்றி அவர் பாடுகிறார். வேதநூல் பிராயம் 100 மனிசரதாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனாகும் பிணி பசி மூப்பு துன்பம் மாதனால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. In the same way, what Prahlad Maharaj is saying, Thondaradi Pudiyalvar also describes how lifetime is wasted in so many different activities. So I don't want to be born again. That is his prayer to the Lord of Srirangam. So in text number 9, Prahlad Maharaj further describes that how a person who is attached with his family is bound by the ropes of affection. 9வது ஸ்லோகத்தில் தன்னுடைய குடும்பத்தின் மேல் பற்றுள்ள ஒரு மனிதன் பாசம் என்னக்கூடிய கயிறுகளினால் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கிறான். When he is bound by the ropes of affection, how he can liberate himself? இந்த பாசம் என்னும் கயிற்றால் கட்டுப்பட்டிருப்பவன் தன்னைத்தானே எவ்வாறு விடுவித்துக் கொள்ள முடியும்? And the problems with respect to money is sweeter than honey. அடுத்ததாக பணத்திற்கான தேவை ஏற்படுகிறது. பணம் தேனை விட சுவையானதாக கருதப்படுகிறது. Though if we work to get money through unlawful means, it's well known that we will be punished by the law
or will be punished by Yamaraj. But still, thieves, soldiers, and merchants, they indulge in wrong means for earning money. பணம் சம்பாதிப்பதற்காக தவறான வழியில் செல்லும் பொழுது சட்டத்தினால் தண்டிக்கப்படுகிறான். இல்லாவிட்டாலும் கூட யமராஜரால் தண்டிக்கப்படுகிறான். ஆயினும் கூட திருடர்களும் படை வீரர்களும் மற்றும் வியாபாரிகளும் அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிப்பதற்கு தன்னுடைய உயிரை கூட பணயம் வைத்து முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். In text number 11 to 13, Prahlad Maharaj very clearly describes the deep attachment a person has with his wife, with his children, with his pet animals, with his home, wealth, furniture, and other all sorts of material things. 11 13 ஸ்லோகங்களில் பிரகலாத் மகாராஜர் வர்ணிக்கிறார் ஒருவனுக்கு எந்த வகையான பாசங்கள் தன்னுடைய குடும்பத்தின் மேல், தனக்கு பிரியமான மிருகங்களின் மேல் மற்றும் தன்னுடைய வேலைக்காரர்கள் மேல் மற்றும் தன்னுடைய முதிர்ந்த பெற்றோர்கள் மற்றும் தன்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள், தன்னுடைய சொத்து, தன்னுடைய வீட்டில் உள்ளக்கூடிய பொருட்கள், இவற்றின் மேலெல்லாம் பற்றுகள் இருப்பதை விளக்கி கூறுகிறார். Finally, he compares that situation to a silkworm which is weaving its own cocoon and gets completely trapped into that cocoon. ஒரு அருமையான ஓமையை அவர் வைக்கிறார். எவ்வாறு ஒரு பட்டுப்பூச்சி புழு தன்னை சுற்றி அந்த பட்டு நூலின் மூலமாக தன்னைத்தானே முழுமையாக கட்டிக்கொள்ளுமோ அதற்கு இத்தகைய பாசமுள்ள ஒரு மனிதனை ஒப்பிடுகிறார். So if a person is like this, if a person is attached with his family like this, he is also going to get trapped like that silkworm. இவ்வாறு பௌதிகமான பற்றுக்களில் ஈடுபட்டு அவற்றை வளர்த்து கொள்பவன் இந்த பட்டுப்புழுவை போலவே முழுமையாக கட்டில் மாட்டிக்கொள்ளப் போகிறான். More deeper the attachment is, it's more difficult to understand the process of self-realization. பற்றுதல் எந்த அளவு ஆழமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தன்னை அறியும் விஞ்ஞானத்தை அறிவது மிகவும் கடினமாக ஆகப் போகிறது. People who are so attached, though they are distressed, they never regret. They never put up efforts to ensure that they come out of this entanglement. மிகவும் பற்றுதலில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் தங்களை அந்த பற்றுதலிருந்து விடுபடுத்திக் கொள்ள முயற்சியில் ஈடுபடுவதில்லை. எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் கூட அவர்கள் தன்னுடைய தவறுகளை புரிந்து கொள்வதில்லை. அந்த பற்றுதல்களிலேயே இன்னும் உழல்கிறார்கள். And the more funny point is, they put more efforts to ensure that everything is managed properly, and they don't even waste a single farthing. Prabhupada has used a wonderful word there, farthing. Tamil la vandu we call it as kalana. People are so careful and they try to ensure that they manage everything properly so that they don't lose even a kalana. மேலும் தான் சம்பாதித்த சொத்துக்கள் அனைவற்றையும் பராமரிப்பதிலும் ஒரு காலணாவை கூட வீணடிக்காமல் அவற்றை பராமரிப்பதிலும் அவன் தன்னுடைய நேரத்தை முழுமையாக செலவிடுகிறான். This is called penny wise, pound foolish. இதுதான் சில்லறைக்காக ஆசைப்பட்டு பெரிய விஷயங்களில் தோல்வியுறுவது என்று கூறப்படுகிறது. In one side, the human form of life has completely been wasted. In the other side, he is just focusing on a penny. ஒரு பக்கம் மனித சரீரமானது முழுமையாக வீணடிக்கப்படுகிறது. ஆனால் மறுபக்கத்தில் பார்த்தால் ஒரு சிறிய விஷயத்தில் அவன் தன் முழு கவனத்தையும் செலுத்தி வீணடிக்கிறான். And those who are so called vidwan, who are very much educated, they still think, though they have that education, they still think that this is mine, this belongs to others. மிகவும் வித்வான்கள், கல்வியறிவு பெற்றவர்கள் என்று நாம் கருதுபவர்கள் கூட இது என்னுடையது, இது மற்றவர்களுடையது என்ற எண்ணங்களில் இருக்கிறார்கள். Based on this narrow conception of life, they continue to indulge and satisfy their family. வாழ்க்கையை பற்றிய இந்த குறுகிய கண்ணோட்டத்தில் வாழக்கூடிய அவர்கள் தன்னையும் தன் குடும்பத்தையும் திருப்திப்படுத்துவதிலேயே நேரத்தை செலவிடுகிறார்கள். They continue to be bewildered and absolutely ignorant. இவ்வாறு முழுமையான குழப்பத்தில் அறியாமையிலேயே அவர்களுடைய நாட்கள் கரைகின்றன. So like this, from text number 1 to 17, Sri Prahlad Maharaj nicely describes the problems, typically how a person is entangled in this material way of life. இவ்வாறு 1 to 17 ஸ்லோகம் வரை மிக அருமையாக
ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு பௌதிக கட்டுக்களின் மூலமாக, பாசங்களின் மூலமாக முழுமையாக ஈடுபட்டு அவற்றினால் கட்டப்படுகிறான் என்பதை வர்ணிக்கிறார். And in the next 4-5 slokas, he straightaway and repeatedly gives the same solution. Take up the shelter of the lotus feet of Lord Sri Narayana. அடுத்த 4-5 ஸ்லோகங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒரே தீர்வை அவர் வழங்குகிறார். அதாவது பகவான் நாராயணரின் திருப்பாதங்களை சரணாகதி எடுத்துக்கொள்வது. So these demoniac students, though what they heard was different from what they were taught by the teachers, still they were astonished. And they wanted to know, hey Prahlad, how come you learned these things? But we didn't. You and me, we were sitting in the same class. Our teachers were same. But how come your subject matter is different and our subject is different? இந்த அசுர குழந்தைகள் தங்களுடைய குருமார்கள், ஆசிரியர்கள் கற்பித்த விஷயங்களிலிருந்து மிகவும் மாறுபட்ட விஷயத்தை பிரகலாதரிடம் கூற கேட்டு ஆச்சரியத்தில் ஆழ்கிறார்கள். மேலும் அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். பிரகலாத், நாங்கள் கற்ற ஆசிரியரிடம்தான் நீயும் கற்றாய். யார் உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள்? எங்கிருந்து நீ அறிந்து கொண்டாய் என்று கேட்கிறார்கள். So they wanted to know whether Prahlad Maharaj went for any special coaching class out of his Gurukula, or whether he went for a special tuition, or whether he had any other teacher for him. அவர்களுக்கு இந்த விஷயத்தில் ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்த பள்ளியை தவிர வேறு எங்கேயாவது விசேஷமான வகுப்புகளுக்கு அவன் செல்கிறானா, விசேஷமான பயிற்சிகளை யாராவது கொடுத்து இந்த விஷயங்களை கற்பித்தார்களா என்று அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. But finally Prahlad explains to his classmates that out of the costless mercy of his spiritual master Sri Narad Maharishi, he heard everything from Sri Narad Muni, and Sri Narad Maharishi was taught about these things by the Supreme Lord himself. இறுதியில் பிரகலாத் மகாராஜர் சக மாணவர்களிடம் கூறுகிறார், இந்த விஷயங்கள் அனைத்தும் நான் நாரத மகர்ஷியிடமிருந்தே கற்றறிந்தேன். மேலும் அவரும் இந்த விஷயங்களை பரமபுருஷ பகவான் ஸ்ரீமன் நாராயணரிடமிருந்து அறிந்து கொண்டார் என்று விளக்கினார். And he concludes the chapter by glorifying in that section, in up to text number 30, Sri Prahlad Maharaj glorifies the Supreme Lord, his qualities, his attributes, and his powers, and his mercy. இதற்கு பிறகு 30வது ஸ்லோகம் வரை பரமபுருஷ பகவான் நாராயணரை, அவருடைய குணங்கள், அவருடைய ஒப்பற்ற லீலைகள், அவருடைய கருணை, இந்த விஷயங்களை பற்றி விளக்கி கூறுகிறார். Finally, Prahlad Maharaj advised his friends to take up pure devotional service unto Supreme Lord Narayana and be friendly and equal to everyone and preach them devotional service. இறுதியில் பிரகலாத் மகாராஜர் கூறுகிறார், நாராயணரிடம் சரணடைந்து தூய பக்தி தொண்டில் ஈடுபடுமாறு அவர்களுக்கு வலியுறுத்துகிறார். மேலும் அனைவரிடமும் சமமாக கருணையுள்ளவராக வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கூறுகிறார். This was the summarized message given by Prahlad Maharaj to his classmates. இந்த விஷயங்கள் தான் பிரகலாத் மகாராஜரால் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டதன் ஒரு சுருக்கமான உரையாக இவற்றை நான் கொடுத்திருக்கிறேன். In the beginning, when the teachers taught the students, it was all politics and economics, which is all about difference. You, mine, him, aham, mameti. That was the core topic. It was with difference. ஆரம்பத்தில் பார்ப்போமானால் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தது அனைத்தும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் தர்மார்த்த காமம், ஒருவருடையிடமிருந்து தன்னை எவ்வாறு பிரித்து பார்ப்பது, நாம் வேறு மற்றவர்கள் வேறு என்று பார்ப்பது, அதை பற்றியே அமைந்தன. ஆனால் இப்பொழுது பிரகலாத் மகாராஜர் கூறுவது எல்லாம் ஒன்றாக, எல்லாம் பரமபுருஷ பகவானின் கீழ் உள்ளதாக பக்தி தொண்டிற்கு அவர்களுக்கு வழிகாட்டி கொடுக்கிறார். So while concluding this, Prahlad Maharaj clearly said that Supreme Lord is the supreme well-wisher and he is the benefactor, and so you please preach these things to everyone whom you see and make sure that you treat everyone equally. பரமபுருஷ பகவான் நம் அனைவருக்கும் நலம் விரும்பியாவார், நம் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அவரே ஆவார். எனவே நீங்கள் அவரிடம் பக்தி செய்யுங்கள், இந்த விஷயத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் தன் மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். And concluded by saying that the Supreme Lord Vishnu is transcendental and surrender unto his lotus feet is the most important process which a human being can do. And all the Vedic rituals or whatsoever it is, it's all material. Giving up the Vedic rituals, it's better to take up surrender unto Supreme Lord. இறுதியில் கூறுகிறார், பகவான் நாராயணர் பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆன்மீகமானவர்,
வேதங்கள் மற்ற பௌதிகமான விஷயங்கள் அனைத்தும் பௌதிக பொருட்களை பற்றியவே. எனவே இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பரமபுருஷ பகவானிடம் சரணாகதி அடைவதே நமக்கு உயர்ந்த தீர்வாகும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். Just in 30 slokas, Sri Prahlad Maharaj converted his entire team of classmates into pure devotees. இந்த 30 ஸ்லோகங்களின் வாயிலாக தன் சக மாணவர்கள் அனைவரையும் தூய பக்தர்களாக ஸ்ரீல பிரகலாதர் மாற்றினார். That is the extent of love, affection and karuna which Sri Prahlad Maharaj had upon them. இதுதான் அவருடைய அன்பு, பாசம் மற்றும் கருணை தன்னுடைய சக மாணவர்களிடம் அவர் வைத்திருந்ததை நமக்கு காட்டுகிறது. I pray unto all the assembled Vaishnavas to shower your blessings and mercy so that I can try a little bit of these things and learn a little bit more and shower my karuna. First, I need to get that karuna from the devotees and to try to pass it on to others. கூடியுள்ள வைஷ்ணவர்கள் அனைவரிடமும் நான் உங்கள் ஆசிகளை நாடுகிறேன். எனக்கு அந்த கருணை கிடைக்க வேண்டும் என்று, அது எனக்கு கிடைத்த பிறகு நான் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுமாறு, எனக்கு ஆசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Hare Krishna. I once again thank ISKCON Chennai and Kalanidhi Prabhu and Sri Narayan Prabhu who are tirelessly carrying on with these services. So once again, thanks a lot, Prabhuji. ஹரே கிருஷ்ணா. Hare இஸ்கான் சென்னை நிர்வாகத்துக்கும் மூத்த வைஷ்ணவர்கள் ஸ்ரீமன் ஸ்ரீநாராயண் பிரபு போன்ற பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. Shri Prahlad Maharaj ki jai, Shri Jai. Nrsimhadev Bhagavan ki jai, Grantharaj Srimad Bhagavatam ki jai, Jai. Guru Srila Prabhupada ki jai. ஜெய். Om Tat Sat. Hare Krishna. ஓம் தத் சத். ஜெய். Any questions, comments? Yes, Prabhu. Hare Krishna. Wonderful, Prabhu. I think we have to include His Grace Kalanidhi Prabhu also. So thank you so much, Prabhu. I think you started with the background, like, how do we understand it? Like, it is not just like the typical discussion between a student and a listener. So I think you brought out so nicely. We have to understand what is the background of Prahlad Maharaj's potency, his quality, so that how he is able to deliver within the 30 slokas, that understanding we have to have. Then you brought it so nicely. And then when you started, you were mentioning about how do we compare between existing children or students versus Prahlad and the students. That was really wonderful, because we need to understand that Prahlad, then only we'll be able to. And then every instruction that you brought out was also nice, Prabhu. Like now, whenever, whichever you were mentioning, like for example, you were mentioning about the number of days or time or years getting wasted. For that, everything that you were bringing out, the relevant context was absolutely nice. I think each of them, like some of them I've just noted that, like, the number of days getting wasted, attachment to the family, attachment to wealth, relatives, money is honey, and the comparison that he gives about silkworm, getting stuck in the cocoon, wasting time for maintenance, all those things. I think last also, that narrow conception of life. I think you brought out a very nice one, the narrow conception of life, and also specific about even the great vidwans, they don't understand really about things. So I think that brought out very nicely. So thank you so much, Prabhu. I think because devotees, if you have any clarifications, any thoughts, points, please do let us know. We'll definitely take back this as a wonderful session, because when you go back and listen to each of things, I think we will get more churning, and then with that more churning, we'll be able to get of the required understanding and knowledge. Hare Krishna. Thank you so much once again, Prabhu. His Grace Guru Kripa Maya Prabhu ki jai. ஜெய். Jai. Wonderful translation. Kalanidhi Prabhu ki jai. Our Jambavan, like we have given him a title. Haribol. So thank you so much, Prabhu. Vancha kalpatarubhyascha kripa கிருபா sindhubhyascha சிந்துபியேஷ பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. Namaste, Vaishnava. ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். குருதேவ் கி ஜெய்.